அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நவச்சார செந்தூரம் அதை பற்றி இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். அதாவது கோரக்கர் சந்திர ரகை என்ற நூலிலும் அகஸ்தியர் பெருநூல் காண்டம் 12,000 என்ற நூலிலும் ஒரே மாதிரியாகத்தான் சொல்லியிருக்காங்க. அதில் அவுரியலை சாரில், அதாவது நீலி இன்னும் வண்ணானவுரி சாரிலிருந்து நவச்சாரத்தை அரைச்சி புடம் போட்டால் செந்தூரம் ஆயிருன்னு போட்டிருப்பாங்க. அது வராது. எல்லாருமே ஒரு சில சூட்சமாக வச்சுருப்பாங்க. பல நூல் பார்த்து தான் ஒன்றும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதற்கு நம்ம முதல்ல நவச்சாரத்தை கெட்டணும். கெட்டினா மட்டும்தான் நம்ம அந்த முறைக்கு நம்ம செய்ய முடியும். அப்படி கெட்டின நவச்சாரத்தை 70 கிராம் எடுத்து வச்சுக்கிடணும். அந்த 70 கிராம் அதுக்கு மேலே நம்ம கந்தகம், வீரம், மனோசிலை வகைக்கு 7 கிராம் எடுத்து அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் திரவிட்டு நல்லா மை போல் அரைச்சி அந்த நவச்சார கட்டிக்கு மேலே பூசிடணும். நல்லா வெயிலில் உலர்த்தி விட்டு அதுக்கு மேலே ஒரு சில முறை இருக்குது. ஒரு மண்ணோடு, அதாவது மண் சட்டி, அதில் நீங்கள் 2 அங்குலம் வரைக்கும் உங்கள் பகுதியில் என்ன சுண்ணாம்பு கிடைக்கிறதோ, கிழிஞ்சல் சுண்ணாம்பு அல்லது கல் சுண்ணாம்பு 2 அங்குலம் பரப்பிடணும். அதுக்கு மேலே திருகுகளி சாம்பல் 2 அங்குலம் பரப்பிடணும். அதுக்கு மேலே கட்டுன வெடியுப்பு சுண்ணம் அதுக்கு மேலே பரப்பிடணும். அதுக்கு மேலே நம்ம நவச்சார கட்டியை பூசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அதுக்கு மேலே வச்சிடணும். மீண்டும் அதுக்கு இந்த நவச்சார கட்டிக்கு மேலே வெடியுப்பு சுண்ணம், திருகளி சாம்பல், கல் சுண்ணாம்பு அந்த 2 அங்குலம் வரைக்கும் வச்சு லேசாக நம்ம அழுத்தி விட்டுட்டு, சீலமண் செய்ய வேண்டாம், சும்மா ஒரு மண்ணோடு மட்டும் சும்மா லேசாக மூடி மட்டும் வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் எரிக்கணும். ஒரு 3 மணி நேரம் சிறு தீயாக எரிக்கணும். எரிச்சிட்டு லேசாக இந்த மண் முட்டை எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த உள்ள கீரல் விட்ட மாதிரி விட்டுருக்கோம். அந்த சாம்பல் எல்லாமே அது மீண்டும் ஒருக்கா லேசாக ஒரு சிறு கரண்டிட்டு அழுத்தி மீண்டும் இந்த உடம்புட்டிச்சு மூடி பிறகு ஒரு சாமம், அதாவது பிறகு ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் பெரிய தீயாக எரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நவச்சாரம் முழுசும் கட்டுப்பட்டிருக்கோம். அப்படி கெட்டின நவச்சாரத்தை நீங்கள் அந்த செந்தூரத்துக்கு கொண்டு போகணும். 5 செந்தூரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மிக மிக உயர்ந்த ரசவாதி நீங்கள் தான். இதை வச்சு நம்ம நிறையா வேலைகள்லாம் செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக இதுக்கு உயர்ந்த மருந்து தயாரிப்போம் என்ற எண்ணத்தோடு மட்டும் செயல்படுங்க. நல்லா தியானம் பண்ணுங்கள், வாசியோகம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் நடக்கும்.
அது மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் கேட்கும்போது நீங்கள் வந்து என்னுடைய மூலிகை வகுப்பில் வந்து கேளுங்க. ஏன்னா நான் காலையிலேருந்து ஒரு 14 ஏக்கர் விவசாயம், இயற்கை விவசாயம் பார்த்துட்டு வரேன். அங்கே போயிடுவேன். அப்புறம் 10 மணி தான் கிளினிக் வருவேன். இங்கே வந்து மருந்து அதிகமாக தயாரிக்கிறதுனால முழு நேர ஓய்வு வேலையில் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் மருந்து கேட்குறவங்களுக்கு கொரியர் போட்டுவிட மற்ற வேலையிலலாம் இருக்கிறதுனால ஃபோனில் என்கிட்ட அதிகமாக கான்டாக்ட் பண்ண முடியாது. மருந்துகள் கேட்க மட்டும்தான் ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியும். மற்ற இது பற்றி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபோனில் கேட்க வேண்டாம். மாதம் நடக்கிற கிளாஸில் கேளுங்க. உங்களுக்காக வண்டி மாதத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கு, கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அந்த வகுப்பில் கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கேட்போம். அதனால் மருந்துகளுக்கு மட்டும் ஃபோனில் தொடர்பு கொண்டுட்டு மற்ற எல்லாமே நேரடியாகவே அங்கே வகுப்பில் வந்து கேளுங்க. உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வெடியுப்பு அடுத்து வந்து நம்ம வகுப்பில் வெடியுப்பு எப்படி எளிமையாக கட்டுது முறையை பற்றி பார்ப்போம். ஏன்னா சாரம் வந்து ஒரு முக்கியமான கட்டு. அந்த சாரத்தை அதோடு கட்டிட்டு செந்தூரமாக்குறது அதோட உயர்ந்த முறை. அது மாதிரி வெடியுப்பை வந்து உயர்ந்த முறையில் கட்டணும். அதையும் நம்ம நாளைக்கு விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.